ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்பிஒய்க்கு கண்டினியூ பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐஎன்சி செஷன் வந்து நிறையா நடந்திருக்கும்ல, அதோட இயர்ஸ் வந்து ஒரு சைட் கொடுத்துருக்காங்க. கல்கட்டா செஷன் வந்து எப்போ நடந்திருக்குன்னா 1886 வந்து நடந்திருக்கும். அலகாபாத் அப்படின்னா 1888. மெட்ராஸ் வந்து 1887 நடந்திருக்கும். பாம்பே செஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு நடந்திருக்கும் 1885. ஸோ ஆப்ஷன் ஏ 2431. Next, who was the president of 1887 Indian National Congress Conference that was held in Madras? மெட்ராஸில் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்குமா 1887 முன்னாடி கொஷின்லேயே பார்த்தோமா. அதுக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி. நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ஐஎம்ஆர் கேல்குலேட்டட். ஐஎம்ஆர் அப்படின்னா இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட். இந்த அப்ரிவேஷனும் பார்த்துக்கோங்க. இது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் 1000 குழந்தைகள் பிறந்ததில் ஒரு வயதிற்குள் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி. birth of 1000 child and number of deaths in below 1 year in a particular period of time. இது லாஸ்ட் டைம் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, பிலோ 1 இயரா இல்லை வந்து அபோவ் 1 இயரா அது மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 1 இயர் அப்படின்றது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ். இது எல்லாமே பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம், எல்லாமே வந்து பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் தான். நேரு ரோஸ்கர் யோஜனா, தேசிய சமூக உதவி திட்டம், ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா, ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா, இது எல்லாமே வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தான். ஸோ அப்போ எல்லாமே வந்து கரெக்டு. ஆப்ஷன் டி 1 2 3 4. நெக்ஸ்ட்டு, விச் ஸ்டேட் ஆஃப் டெமோக்ராட்டிக் டிரான்சிஷன் இஸ் கேரக்டரைஸ்ட் பை லோ பர்த் ரேட், லோ டெத் ரேட்டு. இப்போ இது வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா ஸ்டேஜ் 3. இது வந்து ஒரு 3 ஸ்டேஜ் வந்து இருக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2வும் சொல்லிடுறேன். ஸ்டேஜ் 1 வந்து என்னன்னா ஹை பர்த் ரேட் இருக்கும், ஹை டெத் ரேட் இருக்கும். ரெண்டுமே ஹை, பர்த் ரேட்டும் ஹை, டெத் ரேட்டும் ஹை. ஓகேங்களா. ஸ்டேஜ் 3 வந்து இப்போ பார்த்துட்டோமா, லோ பர்த் ரேட், லோ டெத் ரேட், ரெண்டுமே லோ. நடுவில் வந்து ஸ்டேஜ் 2 வந்து என்ன அப்படின்னா ஹை பர்த் ரேட்டாக இருக்கும், லோ டெத் ரேட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த 3 ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எம்எஸ்எம்இ அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. எம்எஸ்எம்இயில் தான் வந்து மைக்ரோ, ஸ்மால், மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. எம்எஸ்எம்இ ஆக்ட் வந்து 2006 வந்து போட்டிருப்பாங்க. இப்போ வந்து மைக்ரோ அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன க்ரைட்டீரியான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். அது வந்து 25 லட்சத்தை வந்து தாண்டக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மைக்ரோ. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்டு, 1 ஒன்லி. நெக்ஸ்ட்டு மஹல்வாரி சிஸ்டம் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வில்லியம் பென்டிக். கரெக்டு. மஹல்வாரி சிஸ்டம் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1833 பண்ணியிருப்பாங்க. அதுவும் கரெக்டு. மகள்வாரி முறையில் அரசாங்கமே நிலத்தின் சொந்தக்காரர் ஆவார்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. மகள்வாரி முறையில் கிராம குழுவானது வரி வசூலிக்கும் பொறுப்பு கொண்டது. இது கரெக்டு. ஸோ இவ்வளோ தான், இன்றைக்கி இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.